வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நம்ம கோபி சுதாகர் எப்பவுமே நம்ம நடப்பு அரசியல், பவர் பாலிடிக்ஸ் இதை பற்றிலாம் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அரசியல் சேனல் கிடையாது. ஏன்னா வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ரொம்ப தொடக்கத்தில் வைகோ மாதிரி, பாமக அன்புமணி ராமதாஸ் மாதிரி, ஸ்டாலின் மாதிரி எல்லா அரசியல்வாதிகள் மாதிரியே அவங்க நடந்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், மோடி எல்லாரை பற்றியும் அவங்க பேசியிருக்கிறாங்க, கிண்டல் அடிச்சிருக்கிறாங்க. அவங்கள மாதிரி மிமிக்ரி பண்ணுறது இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இந்த மாதிரி தனி மனிதர்களை மிமிட்டேட் பண்ணி பண்ணுறதை விட இஷ்யூ பேஸ்டாக எடுத்து பண்ணும்போது அவங்களுடைய நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் வரவேற்பு பெறுது. குறிப்பாக கடந்த காலங்களில் திருப்பதி லட்டில் மாட்டுக்குழுப்பை கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையாச்சு. பவன் கல்யாண்லாம் ஏதோ ஒவ்வொரு படியாக ஏறினார், கழுவிக்கிட்டு இருந்தார். லட்டில் மாட்டுக்குழுப்பை கலவுனதுக்கும் திருப்பதி கோவில் படியை கழுவுறதுக்கும் என்னன்னு தெரியல. ஆனால் என்னன்னு தெரியல, அப்படி பவன் கல்யாண் அப்படி ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருந்தார். மிரட்டிக்கிட்டு இருந்தார். திருப்பதி பற்றி யாரும் பேசக்கூடாது. நடிகர் கார்த்திகெல்லாம் கூட மிரட்டினார். அப்போ இந்த படம், அந்த மெய்யழகன் படம் வந்தப்பெல்லாம், என்ன திருப்பதி கோயிலை பற்றியெல்லாம் அதை பேசுகிற மாதிரி தெரியுது, பிச்சு கொடுக்கும் அப்படின்னாரு. ஸோ பவன் கல்யாண் ஒரு பெரிய தன்னை யாராவது சனாதனத்தை பற்றி, லட்டை பற்றி, திருப்பதி பற்றி பேசுனீங்கன்னா பிச்சு கொடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ நம்ம பரிதாபங்கள் குரூப், நம்ம சுதாகர், கோபிலாம் இந்த லட்டு, அந்த கான்செப்ட் எப்படி தயாரிக்கப்படுது, யார் பண்ணுறாங்க, அதில் உள்ள சனாதனம் என்ன, தீட்டு என்ன, அதில் உள்ள கேஸ்ட் சிஸ்டம் என்ன, அது யார் கையில் இருக்குது, இதை எப்படியெல்லாம் அரசியல்வாதிகள் யூஸ் பண்ணுறாங்க, சனாதனிகள் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத எந்தவித அரசியல் நெடியும் இல்லாமல் யதார்த்தத்தில் திருப்பதி கோவில் போகிறவங்களுடைய உணர்வுகளை, அனுபவங்களை உள்வாங்கி அழகாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதை எடுக்க வச்சு பிரச்சனை பண்ணி அந்த வீடியோ இருக்கவே கூடாதெல்லாம் சொல்லி மிரட்டி எடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு இந்த ஆணவ கொலை நடந்ததுல, கவின் ஆணவ கொலை, அந்த சமயத்தில் அழகா போட்டு இந்த மிளகா பொடி போட்டு, வீரங்கிற மிளகா பொடியை போட்டு ஏன்டா கொள்ற. அதாவது ஒரு பிரச்சாரமாக செய்கிறத விட இளைஞர்களிடம் இந்த மாதிரியான கலை வடிவத்தில் அவர்கள் பிடித்த வடிவத்தில் சொல்வதுங்கிறது இதுவும் ஒரு அழகான பிரச்சாரம் தான். சாதிங்கிறது தப்புங்கிறத, பெரியார் அம்பேத்கர் கொள்கையை படிச்சுட்டு நீங்கள் பேசுறத விட அதுதான் ஆழமான பதிவு இல்லை. ஆனால் கோபி சுதாகர் அவ்வளோ ஆழமாக அரசியல் பேச மாட்டாங்க. ஆனால் அது மக்களிடம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த ஆணவ படுகொலை இதெல்லாம் பாருங்க, ரொம்ப அழகா சாதிங்கிறது தப்பானது, சாதி சங்கங்கள் இளைஞர்களை தப்பா வழி நடத்துறாங்க, நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பசங்க வாழ்க்கையை வீணாக்கிறாங்கிறத அந்த கவின் ஆணவ படுகொலையை வச்சு எவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க. இப்போ வரையும் அது டாப் கிளாஸ். அதனால பெரியார் அம்பேத்கர் சிந்தனைகள், புத்தகங்கள் அது நம்மளை எந்த அளவுக்கு அரசியல் படுத்துமோ அதே மாதிரி இந்த மாதிரியான வடிவங்களும், இது பெரிய லெவலில் மூளையை கசக்கிற மாதிரி இல்லைனாலுமே நகைச்சுவை வடிவிலையும் இது ஒரு முக்கியமான கலை வடிவமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். கோபி சுதாகர் அப்படி ஒரு ட்ரெண்டை உருவாக்குறாங்க. ஏன்னா யூடியூப்பில் அசிங்கமாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி நிர்வாணமாக காமிச்சிக்கிறது, கெட்ட வார்த்தைகளை பேசுறது, இதெல்லாம் இன்னைக்கு யூடியூப்லேயும் ஒரு ஷார்ட்ஸ்லேயும் ரீல்ஸ்லேயும் ட்ரெண்டாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் கோபி சுதாகர்கள் எப்போவுமே ஒரு சமூக பிரச்சனை அவங்கள்ட்ட அதை மையப்படுத்துகிறாங்க. இந்த குப்பை எடுக்கும்போது அவர்களை இந்த வீட்டு ஆட்கள் கூப்பிட்ற விதம் இருக்கு பாருங்க, ஏய் குப்பை அப்படின்னு கூப்பிடுறது, அதை கோபி அழகா சேர்த்து, அதனால குப்பை எங்களுக்கு பேர் இல்லையா, அண்ணேன்னு சொல்லி கூப்பிடு, குப்பை வண்டி போகுதுன்னா சொல்லுதுன்னா குப்பை எங்க வா, அப்படி என்ன கூப்பிடுற, இதே ஒரு டாக்டர் இன்ஜினியரை நீ நடத்துவியா, துப்புரவு தொழிலாளிங்கனால இப்படி உரிமையில இழிக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசினாங்க. அதெல்லாம் நம்ம பாராட்டணும். அந்த வகையில இவங்கள்ட்ட எப்பவுமே ஒரு முற்போக்கான விஷயத்த சொல்லணுங்கிற நோக்கம் அந்த கோபி சுதாகர் டீமுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அந்த விதத்துல தான் இப்போ கரண்ட் பாவங்கள்னு ஒரு பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் திமுக, தாவேக, அதிமுகக்குள்ள போக மாட்டாங்க. அப்படி மெல்லோட்டமாக போயிட்டு அப்படி ஓடி போயிடுவாங்க. ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் பரிதாபங்களுக்கு ரசிகராக இருப்பாங்க. ஆனால் இது துணிஞ்சே இறங்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பவர் கட் பிரச்சனைங்கிறது ஐடியில் வேலை பார்க்குறவங்க, உழைக்கும் மக்கள், பெண்கள், குழந்தைகள், ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஹாஸ்டலில் தங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள்னு எல்லோருடைய வாழ்க்கையும் பாதித்து அது பெரிய லெவலில் பாதிப்பு உண்டாயிருக்கு. அவன் சமைக்க முடியல, அயன் பண்ண முடியலை, அவனால் படிக்க முடியலை, தூங்க முடியலை, இப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளை அவன் அவதிப்படுறான் சென்னையில். அப்போ இதை பற்றி ஒன்று போடணும்னு அவங்க பரிதாபங்களுடைய ரசிகர்கள் பல பேர் கேட்டிருக்கிறாங்க. அதையே அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. பாருங்களேன், கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா தெரியும். நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்க போட்டுறதுக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்கான், டெலிட் ஆகிறதுக்குள்ள பார்த்துருங்க அப்படின்னு போட்டிருக்கான். ஏன்னா இது கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறதுனால டெலிட் ஆகிறதுக்கு இதாக இருக்குது, அதுக்குள்ளேயும் பண்ணிடுங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நல்ல அந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க பரிதாபங்கள். இதில் அழகா இன்னைக்கு கரண்ட் கட்டுனா என்ன, அதை எப்படி நம்ம அணுகணும், இது எந்த அரசியலும் இல்லாமல் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. அதில் கவனித்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தான் சூப்பர். ஒரு வயசான அப்பாவும் பையனும் சண்டை போடுற மாதிரி,
கரண்ட் இல்லை, நீங்க தான்டா காரணம், நீங்க தான் உள்ள பூந்து கரண்ட் கட் பண்றீங்க. உடனே அப்பா சொல்றாரு, டே ஏதோ வந்தோட மாற்றம் வந்துருங்கிறீங்க, வரலன்னு. தாவேக்காங்கிற பேரையும் திமுகங்கிற பேரையும் சொல்லாமலே நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி உங்க ஆட்சியில கரண்ட் கட்டாது, நீங்க தான் பண்ணி விடுறீங்க அப்படின்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. கடைசியில ரொம்ப ஒரு சூப்பரான இது என்னன்னா, அவங்க அப்பா ஜெயிச்சிடுற மாதிரி கிண்டல் பண்ணி, போங்கடா போங்க ஏதோ மாற்றம் தரேன்னு சொன்னீங்களே, என்ன நடக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சுதாகர் ஒரு மாதிரி சிரிக்கிறாப்புல. கோபி, அம்மா இவரை சிரிக்க வேணான்னு மட்டும் சொல்லுமா, எவ்வா இவரை சிரிக்க வேணான்னு மட்டும் சொல்லுவான்ட்டு போயிடறாப்புல. போனதுக்கப்புறம் தூரத்தில் போய் விசில் அடிக்கிறாப்புல, அதோட முடிஞ்சிருது. ஸோ எவ்வளோ அழகா தங்களுடைய அரசியலை அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்றைய தாவேக்கா ஆட்சியில் மின்வெட்டு பரிதாபங்களுங்கிறது எவ்வளோ மோசமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மின்வெட்டு நடப்பதற்கு தாவேக்கா தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற விளக்கங்களையும் கிண்டல் அடிச்சிருக்காங்க. நீங்கள் தான் ஃபீஸ் கேரியரை பிடிங்கிறீங்களே, அந்த கட்டையை பிடிங்கிறீங்களே, ஃபீஸ் கேரியரை நீங்கள் பிடுங்கிறதுனால தான் எங்களுக்கு கரண்ட் கட் ஆகுது. யார் திமுக காரங்க வந்து இங்கே பிடுங்குறாங்களா, எல்லாத்தையும் பிடுங்கி விட்டு போயிடுறீங்க, எங்களுக்கு கரண்டே வர மாட்டேங்குதுன்னு அந்த தாவேக்கா ஆதரவாளராக இருக்கக்கூடிய கோபி சொல்ற மாதிரி. அவங்க என்ன சொல்றாங்க தாவேக்காரங்க அதை அப்படியே கிண்டல் பண்றாங்க. தாவேக்காரங்க வந்து நீங்க தான் பண்றீங்க, கரண்ட் கட்டு வந்து எங்க ஆட்சியில் நடக்கல, நீங்க தான் பிடிக்கி விடுறீங்கன்னா அது அவங்க அப்பா வந்து ஏடாடே நாங்களாட பிடுங்குறோம் ஏண்டான்னு. அதனால ரொம்ப அழகா நடப்பு நிகழ்வு, இதுக்கு அரசியலுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதை கட்சிகளை ரொம்ப சாடாம விமர்சிக்காம அதே சமயம் கட்சிகளுக்கு தடவி கொடுக்காம அழகா சட்டையர் பண்ணி சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. இதை தாவேக்காவினர் தயவு செய்து சிரிப்பா எடுத்துக்கணும், நகைச்சுவையா எடுத்துக்கணும். அதே சமயம் இந்த விமர்சனத்தை உள்வாங்கிக்கணும். அதை விட்டுட்டு இந்த பசங்களை மிரட்டுறது, இந்த வீடியோவை எடுக்கணும்னு சொல்றது, திமுக ஆட்சியில் இப்படி இருந்தா அப்படி நீ போடுவியா, இந்த மாதிரியான கேள்வியில கேட்காதீங்க. இப்படி நீ அவன் ஆட்சியில பேசினியா, அந்த கவர்மெண்ட்டை கேட்டியா, இப்படியே பதில் சொல்லாதீங்க. இது வந்து ஆளுங்கட்சியினுடைய ஒரு நோய். தன்னை நோக்கி விமர்சனம் பண்ணா நேருவை நோக்கி கேள்வி கேட்கறது, உங்க கவர்மெண்ட் சரியில்லைன்னா கடந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் சரியான்னு கேட்கறது, இது வந்து ஒரு நோய். இப்போ ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கும்போது பொறுப்பு முதல் ஏற்றுக்கணும். ஆமாங்க எங்கள் கவர்மெண்ட்டு வந்து 1 மாதம் தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளேயும் இவ்வளோ ரேப்பு, இவ்வளோ பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு, மின்வெட்டு நடக்குது, வருத்தமாக தான் இருக்குது, இதை சரி செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறோம், இதுக்கு நாங்கள் யாரையும் குறை சொல்லன்னு சொன்னால் குறைந்தபட்ச நேர்மை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அர்த்தம். ஸ்டாலின் தான் பண்ணார், அவங்க கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க, நீங்கள் ஊதி பெருசாக்குறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது தான் சந்தேகம் அதிகமாகுது. என்னடா முதல் தப்பு பண்ணியிருக்கோங்கிறதே அவங்க ஒப்புக்கொள்ளலை, அக்செப்ட் பண்ணலைன்னா பயமாக இருக்குது. அப்போ இந்த பரிதாபங்களுடைய இந்த நிகழ்ச்சியை வெறும் நகைச்சுவையாக கலக்காம இதில் என்ன சொல்லியிருக்காங்கிறத தயவு செய்து அறிவுபூர்வமாக பாருங்க. எல்லாரும் இந்த மின்வெட்டு பவர் கட்டு பாவங்கள் அப்படிங்கிற இந்த கோபி சுதாகருடைய இதை பார்த்துருப்பீங்க பல பேர், பார்க்கலனாலும் தயவு செய்து பாருங்க. எவ்வளவு அழகா இன்னைக்கு இளைஞர்கள் வாழ்க்கை, இந்த ஆட்சி வர வேண்டும் என்று நினைத்த இளைஞர்களுடைய வாழ்க்கையில அவன் எப்படி புலம்புறான் என்னங்கிறத ஜாலியாக. புருஷன் முன்னாடிக்குள்ள என்ன பிரச்சனை, ஐடி இளைஞர்கள்ட்ட என்ன பிரச்சனை, நைட்டு தூங்கும் போது என்ன பிரச்சனை, சமைக்கும் போது என்ன பிரச்சனை, அயன் பண்ணும் போது என்ன பிரச்சனை, இதனால படத்துக்கு போயிட்டு வராங்க. அது நல்லா அதை சீக்வன்ஸாக கொண்டு போயிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னன்னா சம்மந்தமே இல்லாமல் 3வது நிமிஷம் 36 செகண்ட் அதை ஒருத்தர் எடுத்து போட்டு நம்ம யூடியூப்லாம் கமெண்ட் போடுறவங்க தெளிவாக போடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட், இந்த பாயிண்டை பார்க்கவும், இதிலிருந்து கவனிக்கவும், இதில் குறிப்பிட்டிருப்பதை கவனித்தீர்களா அப்படின்னு போட்டு அந்த நொடி கொண்டு போட்டிருப்பாங்க, நிமிடம் நொடின்னு. அந்த மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. 3:36 ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, நான் என்ன கவர்ச்சியை காட்ட அப்படின்னு போட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கு, அந்த ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. அங்கே சில்க் சுமிதா படம் இருக்கு, கோபி சுதாகர் உட்காந்து சண்டை போட்டு இருக்காங்க, சில்க் சுமிதா படம் இருக்கு. கோபி சுதாகர் பின்னாடி ஒரு படம் வச்சாங்கன்னா குறியீடு இல்லாமல் இருக்காது. எதுக்கு அந்த படத்தை வச்சாங்க அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியல, புரியல. ஆனால் கமெண்ட்ல ஒருத்தர் வந்து 3:36 போட்டு இப்படி ஒரு கமெண்ட்டை வந்து போட்டிருக்கிறாரு. ஏன் சம்மந்தம் இல்லாமல் கோபி சுதாகர் அந்த 3வது நிமிஷம் 36வது செகண்ட்ல ஏன் வந்து சில்க் சுமிதா படம் வச்சாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கோபி சுதாகரை பொறுத்தவரை எந்த ஒரு ஆட்சியையும் எந்த ஒரு அரசையும் நேரடியாக விமர்சிக்க மாட்டாங்க, சட்டையர் டோன் தான். அவங்க வந்து பேட்டையில சார்லி சாப்பின் கெட்ட போட்டு கூட அவங்க ஏதோ ஒரு ட்ரை பண்ணாங்க. சார்லி சாப்பின் வந்து போல்டா விமர்சிப்பார் ஹிட்லர் அரசை, இப்படி அவர் வந்து காமெடியா இருக்கும். ஆனால் முதலாளித்துவத்தை, கேபிட்டலிசத்தை, சர்வாதிகாரத்தை ரொம்ப வெளிப்படையாக விமர்சிக்கக்கூடியவர். அப்பட்டமா போட்டு தூக்கி அடிச்சிருவார். சார்லி சாப்பினோட காதலை சொன்னாலும் பேசினாலும் சரி, அரசியலை பேசினாலும் சரி, அவ்வளவு அழுத்தமாக, உணர்வுபூர்வமாக, அறிவுபூர்வமாக, அரசியல் பூர்வமாக பேசக்கூடியவர் வந்து சார்லி சாப்பின். இப்போ பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர் வந்து அவங்க அளவுக்கு அந்த கம்யூனிசம் அந்த மாதிரி தத்துவத்தோடு தங்களை அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க. தங்களை ஒரு திராவிட சிந்தனை, சமூக நீதி, கம்யூனிசம், பெரியார், அப்பெல்லாம் போகவே மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அது ஒரு வகையில் கரெக்டு தான். பொது புத்திக்கு ஏற்ற மாதிரி போய் பொது புத்தியை திருத்துறதுங்கிறது நல்ல வடிவம் தான். அந்த விதத்தில் எந்த அடையாளமும் இமேஜும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த கட்சிக்கு எதிராக போக விரும்பல. ஆனால் சமூகத்தில் எதெல்லாம் இருக்கோ அதை வெளிப்படுத்துவாங்க.
முதலமைச்சர் குறித்து சமூகத்தில் என்னென்ன மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கு, முன்னாள் முதலமைச்சர் குறித்து என்ன விமர்சனம் இருக்கு, பிஜேபி குறித்து என்ன விமர்சனங்கள் இருக்கு, கரண் கட் குறித்து இளைஞர்கள் எப்படி பேசிக்கிறாங்க, எப்படி கட்சிக்காரங்க முட்டு கொடுக்குறாங்க, எப்படி எதிர்கட்சிகள் அதை பார்த்து டீல் பண்றாங்க, இது எல்லாத்தையும் அதை உள்ளபடியே பதிவு செய்யறாங்க. அப்படி பதிவு செய்கின்ற கோபி சுதாகர் அந்த 3 நிமிஷம் 36 செகண்டை குறிப்பிட்டு ஒரு கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, எதுக்கு சில்க் ஸ்மிதா படத்தை சம்மந்தம் இல்லாமல் வச்சிருக்கீங்க, இதனுடைய குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக சம்மந்தம் இல்லாமல் வச்சிங்க அப்படிங்கிறப்ப அப்போ ரொம்ப ஒரு அரசியல் கட்சியை, அரசியல் தலைவரை குறித்து அவங்க பேசுறாங்களா, யாரை பேசுறாங்க, எதுக்காக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லலை அதை. ஆனால் சில்க் போட்டோ வச்சிருக்கிறாங்க, கீழே கமெண்ட்ல போட்டுட்டாங்க. இப்போ நாளைக்கு கோபி சுதாகரை கேட்டால் நாங்கள் சும்மா தான் வச்சோன்னு போவாங்க, கண்டிப்பாக அந்த பதில் தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயலுக்கு கமெண்ட்ல சும்மா இருக்க மாட்டாங்க, நம்ம பயலுக்கு போட்டிருக்காங்க ஏன் சில்க் படத்தை வச்ச, அதுக்கு அதில் ஒரு குறியீடு என்ன, அரசியல் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்ல போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இதில் மக்களுடைய மனநிலை வெளிப்படுத்தி பாருங்க. ஒரு அரசியல் சேனல் ஏற்படுத்துகின்ற அதே தாக்கத்தை கோபி சுதாகருடைய இந்த பாவங்கள் பரிதாபங்கள் சேனலும் ஏற்படுத்தியிருக்குங்கிறத நான் ஒரு அரசியல் ஊடகமா, அரசியல் விரும்பக்கூடியவனா, அரசியல் பார்வையாளரா நான் இந்த சேனலை வாழ்த்துறேன். அவங்களுடைய இந்த செயல்பாடுகள்ங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. இப்படியும் அரசியல் படுத்தலாம். என்எஸ் கிருஷ்ணனும் அரசியல் தான் பேசினாரு, எம்ஆர் ராதாவும் அரசியல் பேசினாரு. ஆனா என்எஸ் கிருஷ்ணனுடைய அரசியல் பாணி வேற, எம்ஆர் ராதா அரசியல் பாணி வேற. ஆனா 2 பேருமே மக்களுக்கான அரசியலை பேசினாங்க. துணிஞ்சு அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்தாங்க, தங்களை விமர்சிக்கிற கட்சிகளை துணிஞ்சு அடிச்சாங்க. ஸோ கோபி சுதாகர் அந்த அளவுக்கு துணிஞ்சு எந்த கட்சி பேரையும் சொல்ல மாட்டாங்க, திமுகன்னு சொல்ல மாட்டாங்க, அதிமுக, தாவேகா, பாஜக சொல்ல மாட்டாங்க. ஆனா ஹெச் ராஜாவை விமர்சனம் பண்ணுவாங்க. விமர்சனம்னா என்ன, ஹெச் ராஜா விமர்சனம் பண்ணியான்னு கேட்டபோது நாங்கள் அன்புமணியை தான் விமர்சனம் பண்ணியிருக்கோம், அன்புமணியை ஏன் விமர்சனம் பண்ணி கேட்டால் நாங்கள் ஸ்டாலின் தான் விமர்சனம் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லி அவங்க தப்பிச்சுக்குவாங்கன்னு இல்லை, உண்மை தானே. அவங்க யாரையும் வைகோவை செம்மையா கிண்டல் பண்ணியிருக்காங்க, சீமான உன்குழாய் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காங்க. அதனால பரிதாபங்கள் மாதிரி சேனல்கள் பாதுகாக்கப்படணும். இப்படி துணிச்சலா எல்லாத்தையும் நகைச்சுவையா விமர்சிக்கப்படுபவர்கள் பார்த்தா கூட ரசிக்கும்படியான ஒரு கோணத்துல, ஒரு பேட்டர்ன்ல பரிதாபங்கள் பாவங்கள் டீம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப எனக்கு பார்த்தோன்னே இதா இருக்கு. அதாவது நம்ம அல்லல் பட்டு இருக்கும்போது அதுக்கு ஆறுதலா இந்த மாதிரி வீடியோக்கள் வர்றதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாருங்க, இது வெறும் பார்த்து சிரிக்க மட்டும் இல்லை, சிந்திப்பதற்கும் தேவையான விஷயங்களை இந்த வீடியோவில் இருக்கு. கோபி சுதாகருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.